2025 சனி பெயர்ச்சி பலன்கள். கும்பம். கும்ப ராசிக்கு சனி பயிற்சி 2025 எப்படி இருக்கும் பாருங்க. சனி பகவான் 2ஆம் பாவத்தில் பாத சனியாக வருகிறார். சனி பகவான் பாத சனியாக வரும் பொழுது அலைச்சல்கள் குறையும். ஆனால் பாத சனி மனிதனை ஓட விடும். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி சுகஸ்தானத்தையும் பார்க்கும். அதனால் சுகம் குறையும் என்று சொல்லக்கூடாது. சுகத்தில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்தி அலைச்சல்களை அதிகமாக செய்யும். 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி 8ஆம் பாவத்தை பார்க்கும். இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற பல சிக்கல்களை ஆரம்பிச்சு விடும். டாக்குமெண்டேஷன், பேப்பர், அதிலெல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் லாபத்தை பார்ப்பீர்கள். அலைச்சல்கள் ஒவ்வொருவராக இருந்தாலும் லாபத்தை பார்ப்பீர்கள். ஏனென்றால் ராசியாதிபதி கிரகம் 2ஆம் பாவத்தில் போகும் பொழுது சுயராசிக்கு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். நான் என்னுடைய வீடை கெடுப்பேனா, என்னுடைய வருமானத்தை நான் கெடுப்பேனா? எல்லோரும் வருஷக்கணக்கில் பாத சனி என்று சொல்லி பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார். நான் சொல்ல மாட்டேன். சனி பகவான் ராசியாதிபதி 2ஆம் பாவத்தில் போகும் பொழுது நல்ல லாபத்தை கொடுப்பார். தைரியமாக இருங்க. ஆனால் காலில் நோய் வரும். லேடிஸ்களுக்கு எல்லாமே காலில் நோய் வரும். பாத நோய் வரும். பாத்ரூம்லாம் வழக்கி விழுற வாய்ப்புகள் இருக்குது. படிக்கட்டில் இறங்கும் பொழுது படன்னு ஓடக்கூடாது. சாந்தமாக நிதானமாக இறங்க வேண்டும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல லாபம் இருக்குது. நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் லாபம் இருக்குது. பணம் ஸ்லோவாக வந்தால் பரவாயில்ல, லாபம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். தைரியமாக இருங்க. யார் எது சொன்னாலும் இந்த காதில் கெட்டு இந்த காதிலுக்கு வெளியே விட்டுடுங்க. நல்ல லாபம் இருக்கும். உங்களுக்கு தசை கெட்டு போயிருந்தால் மாத்திரம் வேறு விஷயம், தவிர நல்லா பார்ப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு புது வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு நல்ல காலம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: அரச மரத்துக்கு சனிக்கிழமை 7 சனிக்கிழமை 10 தீபத்தை ஏற்றுங்க. அதுவும் பெண்கள் கண்டிப்பாக யாருக்கு கால நோய் இருக்குது அவங்க கண்டிப்பாக 10 தீபம் 7 வாரத்துக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றணும். நீங்கள் எந்த சனிக்கிழமை வேணாலும் ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு நோய் குறைஞ்சிடும். வீட்டில் இரவு நேரத்தில் சாப்பிட்ற பாத்திரம் இருக்கு இல்லையா, இலையில் சாப்பிட்றவங்க பிரச்சனை கிடையாதுப்பா. பாத்திரத்தில் சாப்பிட்றவங்க குழாயில் தண்ணீர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கழுவி வைங்க. பாத்திரத்தை கழுவி வைங்க, பிரச்சனை குறையும். சனிக்கிழமை சுந்தரா காண்டம் 1.25 ஹவர் கேளுங்க. ஒரு வழக்கு ஏற்றி வச்சுட்டு கேளுங்க. வீட்டில் இருக்கிற சகல தத்ரம் ஒழிஞ்சி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.